பிரெட் பேக் பண்ணுறது ஒரு தெரப்பியூட்டிக்கான விஷயங்க. அதுலேயும் ஹோம்மேட் சவர்டோ பிரெட் பேக் பண்ணுறது எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையிங்கோ அதே அளவுக்கு சேலஞ்சிங்கும் கூட. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு பிரெட் இந்த சவர்டோ. கடைசி பல வருஷ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு டீசெண்ட் ஆன சவர்டோ பிரெட் வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சவர்டோ பிரெட் பேக் பண்ணுறதுக்கு சவர்டோ ஸ்டார்டர் ரெடி பண்ணணும். இந்த ஸ்டார்டரோட வீடியோ நான் தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்டர் நல்லா ஆக்டிவாக எவ்வளோ பபுள்ஸ் இருக்குது பாருங்கள். சவர்டோ ஸ்டார்டர் அப்படிங்கிறது நேச்சுரலாக நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட் மூலமாக ஃபெர்மெண்டான ஒரு விஷயம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெட்டுக்கு வந்து அந்த சவர் டேஸ்ட், அதுக்கப்புறம் அந்த ஃபெர்மெண்டேஷன் அந்த இதெல்லாம் கொடுக்க போகுது. ஸோ 100 கிராம் ஸ்டார்டர் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. 350 ml தண்ணி ஊற்றிக்கோங்க, நார்மல் வாட்டர். அதை நல்லா கரைச்சிக்கோங்க. இதில் 500 கிராம் பிரெட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது நல்ல ஹை க்ளூட்டன் கான்டென்ட் இருக்கக்கூடிய ஃப்ளார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். உப்பு போட்டு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. லேசாக இந்த மாதிரி பெசரி விட்டுக்கோங்க. ஒரு துணி வச்சு மூடி 40 நிமிஷம் விட்டுருங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் பண்ண போகிறோம். கையை லேசாக தண்ணியில் டிப் பண்ணி ஈரமாக்கிக்கோங்க. இந்த மாதிரி டோவை லிஃப்ட் பண்ணி அதை திருப்பி அதுக்கு மேலேயே வைக்கணும். நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களோட டோ வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். நான் அடுத்த செட்டு ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக காணிக்கிறேன். இப்போ நம்மளோட டோவை வந்து இந்த மாதிரி அடியில் டக்கின் பண்ணி டைட்டாட்டு நீங்கள் டக்கின் பண்ணி அதை வந்து அடுத்த செட்டை ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்டுக்கு ரெடி பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் 30 to 40 மினிட்ஸ் இன்டர்வல் கொடுக்கணும். மொத்தமாக 3 இல்லைன்னா 4 தடவை நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் பண்ணணும். இது இப்போ செகண்ட் செட் ஆஃப் ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட். இந்த மாதிரி தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்துலேருந்து டோவை லிஃப்ட் பண்ணி திருப்பி அதுக்கு மேலேயே அதை வைக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது டோவில் அந்த மாவில் இருக்கக்கூடிய க்ளூட்டன் வந்து ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு அந்த டோ வந்து நல்ல ஸ்ட்ரெச்சியாக அந்த போர்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ தண்ணியில் லைட்டாக கையை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் 4 பக்கமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஸோ 4 சைடுமே நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இந்த மாதிரி டக்கின் பண்ணி விடணும். அதாவது டோவை வந்து நீங்கள் ஒரு ஓரளவுக்கு ஒரு ரவுண்டான ஒரு பால் மாதிரி நல்லா டக்கின் பண்ணி விடும்போது உங்களோட டோ நல்லா டைட் ஆகும். அப்போ அந்த க்ளூட்டன் வந்து உங்களுக்கு நல்ல ப்ரெட்டுக்கு வந்து டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு தான் நம்ம இதை வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து செகண்ட் செட்டுக்கு அப்புறம் இப்படி தான் டோ இருக்குது. இதிலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த டோ வந்து இது நம்ம எதுவுமே நீடிங் எதுவுமே ரொம்ப நேரம்லாம் பண்ணவே இல்லை. ஆனால் வந்து அந்த ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் பண்ண டோவோட லுக்கே உங்களுக்கு வந்து மாறும், அதோட டெக்ஸ்சருமே மாறும். இப்போ அகெயின் அடுத்த 30 to 40 மினிட்ஸ் கழித்து அடுத்த செட் ஆஃப் ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மொத்தம் நான் 4 தடவை பண்ணேங்க. 40 மினிட்ஸ் இன்டர்வலில் 30 to 40 மினிட்ஸ் இன்டர்வலில் நீங்கள் பண்ணி இந்த மாதிரி டக்கின் பண்ணி வைக்கணும். ஸோ 3-4 தடவை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பல்க் ஃபெர்மெண்ட் விட்டுட்டேன் நான். இது வந்து 3 hours கழித்து நல்ல ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள் டோ. ஸோ இந்த அளவுக்கு டோ வந்து ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக அதை பவுல்லேருந்து லிஃப்ட் பண்ணுங்கள். உள்ளே இருக்கக்கூடிய ஏர் எதுவுமே நீங்கள் வந்து டீகேஸ் பண்ணக்கூடாது. லிஃப்ட் பண்ணி ஸ்மூத் சைடு அடியில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு திருப்பி இதை நான் வந்து ப்ரீ ஷேப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா இதோட ஸ்மூத் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அடியில் நீங்கள் டக்கின் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் ஸ்க்ரேப்பர் இல்லாட்டி ஏதாவது ஒரு இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அடியில் டக்கின் பண்ணி அது ஒரு ரவுண்டாகிட்டு நம்ம ஷேப் பண்ண போகிறோம். இதை வந்து ப்ரீ ஷேப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் பண்ணுவீங்க. அது ஸ்டெப் 2. தேர்ட் இது வந்து பல்க் ஃபெர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம். ஃபோர்த் இது வந்து ப்ரீ ஷேப்பிங். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம 4th ஸ்டெப்பில் இருக்கோம். ப்ரீ ஷேப் பண்ணி அதை கவர் எதுவுமே பண்ண தேவையில்ல, அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். 30 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் கொஞ்சம் ரைஸாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ப்ரெட்டு மாதிரி ஷேப் பண்ண போகிறோம். நான் இதை இன்றைக்கி ப்ரெட் பேஸ்கெட்டில் வச்சு பேக் பண்ண போகிறேன். அந்த ரவுண்டான அந்த பேனட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதில் வச்சு. ஸோ நம்மளோட ஸ்மூத் சைடை வந்து அடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே லேசாக ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா ஃப்ளார் வந்து லேசாக பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப நீங்கள் வந்து மாவும் தூவக்கூடாது. இப்போ நான் ஷேப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் வந்து நல்லா ஷேப் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரெட்டு கட் பண்ணும்போது நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு டைட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி டைட்டாக டக்கின் பண்ணி ரோல் பண்ணி ஷேப் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் சவர்டோ ப்ரெட்டை நம்ம ஷேப் பண்ணியிருக்கோம். நல்ல சீம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ பிரிஞ்சு போகாமல் உங்களுக்கு நல்ல ஸ்டிக்காகி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நான் வந்து அந்த பேஸ்கெட் இருக்குல்ல, அந்த பேஸ்கெட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா மாவு லேசாக போட்டு துணி போட்டிருக்கேன் பாருங்கள். அதில்
நம்மளோட ஸ்மூத் சைடு அடியில் இருக்கிற மாதிரி நான் போட்டுட்டு நல்ல சீமை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம ஓவர் நைட் நான் வந்து 24 hours இதை ஃபெர்மெண்ட் பண்ணேன். இங்கே ஃப்ரிட்ஜில் நம்ம ஃபெர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரிட்ஜில் இதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதுதான் ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பாருங்கள். நல்ல லேசாக அமுக்கி பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரிங் ஆகணும் மேலே. ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா 24 hours விட்டேன். அதாவது முந்தின நாள் நைட்டு வச்சேன், அடுத்த நாள் நைட்டு தான் நான் பேக் பண்ணுறேன். அதை கேர்ஃபுல்லாக ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் அதில் போட்டுட்டு ஸ்கோரிங், இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஸ்கோரிங் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெட்டை வந்து நல்லா பேக் பண்ணும். அது வந்து ரைஸ் ஆகிறதுக்கும், ஏன்னா இது ரவுண்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்கோர் பண்ணலைன்னா ஒழுங்காக ரைஸ் ஆகாது, ஒழுங்காக பேக் ஆகாது. ஸோ ஒரு ஷார்ப்பான நைஃப் இல்லைன்னா பிளேடு வச்சு இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிக்கோங்க. இந்த மீன் டைம் நான் டச் அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இந்த டச் அவன் செம்ம ஹாட்டாக இருக்குங்க. அதுக்குள்ளே அந்த பார்ச்மெண்ட் பேப்பரோடி வச்சு டச் அவனை மூடி நீங்கள் அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். அவன் எவ்வளோ நேரம் பேக் பண்ணணுங்கிறத கீழே எழுதுகிறேன், செக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் மூடியை லிஃப்ட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட சவர்டோ பிரெட் ரெடி. இதை உடனே ஸ்லைஸ் பண்ணக்கூடாது. மினிமம் 3 to 4 hours கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி அதோட உள்ளே இருக்கிற டெக்ஸ்சர் தான் அதோட ஐகானிக் லுக். உங்களுக்கு வந்து நிறைய போர் இருக்கணும், அதாவது நிறைய ஹோல்ஸ் மாதிரி இருக்கணும். அண்ட் அவுட்டர் வந்து க்ரஸ்டியாக இருக்கணும், உள்ளே நல்லா சாஃப்டாக சூயியாக இருக்கும். சவர்டோ பிரெட் அப்படியே சாப்பிட்றத விட நீங்கள் இதை வந்து லேசாக ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பட்டரில் டோஸ்ட் பண்ணிவிட்டு எக் ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. அண்ட் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சவர்டோவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.